வணக்கம் வணக்கம் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கடந்த 2020 பிப்ரவரி மாதம் தனது நிறுவனத்திற்கு எதிராக அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் நிலைய அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் புகார் மனு அளித்தார். அப்பொழுது அங்கு நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் சக்தி ஆனந்தன் மற்றும் அவருடன் இருந்த 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது 20,000 கோடி ரூபாய் அளவு மோசடிகள் இருப்பதாக புகார்கள் வந்திருக்கு. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் முதலீடு செய்தவர்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெற முடியாமல் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெறாதவர்கள் தங்கள் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தினர். சக்தி ஆனந்தன் நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். அதனால் தற்பொழுது அவர் ஜாமீனில் வெளியே வந்து நிலையில் மைவி3 ஆர்ட்ஸ் செயலின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளன. முதலீடு செய்தவர்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கு பொருளாதார குற்றப்பிரிவை அணுகலாம் என்றும் புகார் அளிக்கலாம் என்றும் தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மைவி3 தற்சமயம் பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்குங்க. ஸோ மிக மிக முக்கியமான சுச்சுவேஷனில் மைவி3 யூசர்ஸ் எல்லாமே இருக்கும். இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா எம்டி ஒரு முக்கியமான ஸ்பீச் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ இனி பார்த்திங்கன்னா யாரும் மைவி3 நம்ப வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் என்னை யாரும் மைவி3 ஆப்பை நம்ப வேணாம். ஸோ அப்போ நல்லா இருக்குதுன்னு நினச்சது நம்ம பணம் போட்டோம், அப்போ கம்பெனி சரியில்லைன்ற கண்டிஷன் போயிட்டு இருக்கும் பொழுது ஏன் போக்கு சரியில்லை, என்ன அந்த கம்பெனி நிற்க கூட போக முடியல தருவாயில் என்ன பண்ணுறாங்க. ஸோ 1,20,000 கட்டக்கூடிய இடத்துல 1,30,000 காட்டுறாங்க. ஒரு மாதத்தில் அப்போ நான் சுருட்டிட்டு போக போகிறேன்னா இந்த மாதத்துள்ள கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 இல்லைனா 1,30,000 உடனே அவ்வளோ பேரும் திருப்பி பணத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு பிரெயின் வாஷ் பண்ணது எல்லாமே ஓப்பன் அவுட் ஆகிடுச்சு. இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த மைவி3 ஆப் எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்கப்பட்டதுனால புதுசாக பார்த்திங்கன்னா ஆப்பை கிரியேஷன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த புது ஆப்பில் பார்த்திங்கன்னா மீண்டும் எம்எல்எம் நடக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எம்டி சக்தி ஆனந்தன் ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்கிற விதமாக எம்டியோடைய ஸ்பீச் இருக்குமா அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ மைவி3 ஆர்ட்ஸை தயவுசெய்து இனிமேல் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றத தெளிவாக அவங்களே குறிப்பிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்து மைவி3 ஆப்ஸ் குறித்த அப்டேட்கள் அனைத்து நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக இடம்பெறும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.